இந்த லாங்குவேஜோட கிரியேட்டிவிட்டி அதோட எமோஷன்ஸ் இதை கன்வே பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து எகெயின் நம்பர்ஸ் தான், யூ ஹேவ் டு ப்ளே வித் த நம்பர்ஸ். 0, 1, 2, 3 மிக்சர். சிந்துஜாக்கு மிக்சர் இன்னும் பெருசா எக்ஸ்போஷர் இருக்கிறது இல்லைங்களா? எஸ் சார், எஸ் சார். இது ரொம்ப முக்கியமானது. பட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் மிக்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ மிக்சரை கடைசியாக பார்ப்போம், லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் பார்க்கலாம். பட் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமாங்கிறது தான். எப்படி வேணாலும் நீங்க இது பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, if I take milk, I sleep well. If I take milk, I sleep well. நான் எப்பெல்லாம் பால் குடிக்கிறேனோ படுக்க போறதுக்கு முன்னாடி நல்லா தூங்கிடுறேன். இஃப் ஐ டேக் மில்க் ஐ ஸ்லீப் வெல். இப்போ பாருங்க, கண்டிஷனே கிடையாது. எப்பெல்லாம் மில்க் குடிக்கிறேனோ அப்பெல்லாம் தூங்கிடுறேன். இதுக்கு பேர் தான் ஜீரோ கண்டிஷன். கண்டிஷனே கிடையாது. இதுக்கு பின்னாடி உள்ளதை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும், இது அப்ரிஷியேட் பண்ண முடியும். இதுதான் ஜீரோ கண்டிஷன். ரைட். சிந்திஜா, கண்டிஷனல் ஒன்னா இதை பார்த்துக்க பார்க்கலாம். Yes sir. If I take milk, I will sleep well. All right. இது எப்பயும் உள்ள பாசிபிலிட்டி இல்லை. நல்லா பார்த்துக்கோங்க. These kind of things are important. Okay. If I take milk tonight போடவா, ஒரு போட்டுக்கிறேன். இன்னைக்குள்ள நிலைமை தான் அது. இன்னைக்கு நான் இருக்கிற இடத்துல பால் கிடைக்கும். If I take milk tonight, I will sleep well. நான் டெய்லி எடுக்கிறது இல்லை. Okay. I look at this. ஒரு கண்டிஷன் போடுறேன். இப்ப நான் பண்றேன். இது எப்பயுமே நான் பண்றது. எப்பெல்லாம் நான் பண்றேனோ அப்பெல்லாம் தூங்குறேன். இன்னைக்கு நான் மில்க் எடுத்துக்கிட்டேன், இன்னைக்கு நைட் நான் எடுத்துக்கிட்டேன்னா நான் தூங்குறேன். ஒரே ஒரு கண்டிஷன். ரைட். இது பேர்லாம் போட்டுங்க. இது வந்து ரியலா நடக்கிறது. இந்த மாதிரி வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியம். ரியல், உண்மையிலேயே நடக்கிறது. நிறைய எக்ஸாம்பிள் இன்னைக்கு பார்க்கலாம். எல்லாத்துலயும் எக்ஸாம்பிள் பார்த்துட்டே இருக்கலாம். ரியலா நடக்கிறது, யூனிவர்சல் ட்ரூத்தா உள்ளது. சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் பிரசன்ட்னால யூனிவர்சல் ட்ரூத் தான். Actually, if I take milk க்கு அடுத்து கமா வரணும்ல சார், is it compulsory or not needed? Not needed. Tonightல மில்க்கு அப்புறமா இங்க சொன்னீங்களா? ஆமா, of course. Yes sir, yes sir. இல்ல, is it compulsory or no need sir? No, it is compulsory. நான் வந்து if class மெயின் கிளாஸ்பாங்க, அதனால நான் போடாம விட்டேன். நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இதை விட்டுருக்கோம். இது வந்து கிளாஸ்பாங்க, if கிளாஸ். ஓகே. நான் அதனால கேப் விட்டுட்டேன். if கிளாஸ் மெயின் கிளாஸ் கமா போடணும். நார்மலா போடணும். நான் எக்ஸ்பிளனேஷனுக்காக போடுறது இல்லை. ஓகே. ஸோ இது ரியல். இப்ப பாருங்க, ரியலா உள்ள ஒரு விஷயம் நடக்கிறது. இப்ப நம்ம 2 and 3 ஃபர்ஸ்ட் பார்ப்போம், அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் மிக்ஸ்டு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப தரவா இருக்கணும். என்ன சொல்ல வர்றோங்கிறது. சிந்துஜா மாதிரி உள்ளவங்க என்னோட 6 hour ப்ரோக்ராம் கூட பண்ணியிருப்பாங்க. பட் இல்லைனாலும் உங்களுக்கு வந்து நான் வேற கிளாஸ்ல எடுத்திருக்கேன். கண்டிஷனல் 2 சொல்லுங்க சிந்துஜா. Yes sir. If I took milk, I would sleep well. ஸோ இந்த இடத்துல இங்கிலீஷ்ல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும்.
இத பாஸ்டா நினைக்க கூடாது. பாஸ்ட் Yes, மாதிரி sir. தெரியும், பாஸ்ட் கிடையாது. இது இது என்ன செஞ்சுட்டாரு? பாஸ்ட் இல்ல, Imaginary, sir. Imaginary. இமேஜினரி. ஸோ அதை வந்து இங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அதனாலதான் இங்கிலீஷ் வந்து டஃபா இருக்கிறது. அவங்க சில ரூல்ஸ் இது பண்ணுவாங்க, இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அதோட சேர்த்து எக்ஸப்ஷனையும் ஃபாலோ பண்ணணும். இந்த வில்லு வந்து உட்டா மாறும். இந்த உட்டு வந்து இமேஜினரி, இந்த டுக்கு வந்து இமேஜினரி பாஸ்ட், இந்த உட்டு வந்து இமேஜினரி பாஸ்ட். அதாவது இமேஜினரிங்கிறோம் பாஸ்ட்ங்கிறோம் பாருங்க, அதுலயே வித்தியாசம் வந்து பாருங்க. இமேஜினரின்னு போடுங்க, பாஸ்ட்னு வேண்டாம், இமேஜினரி. நான் இன்கேஸ் இன்னைக்கு பால் நான் குடிச்சேன்னா நல்லா தூங்குவேன். ஆனா கிடைக்குமா இந்த இடத்துல, நான் இருக்கிற இடத்துல பால் கிடைக்குமா என்னன்னு தெரியாது எனக்கு. இன்கேஸ் கிடைச்சது, நான் ஒரு வாங்கி குடிக்கிறேன்னா தூங்குவேன். இப்ப புரியுதுங்களா பவித்ரா? இந்த பாயிண்ட் ரொம்ப Yes, sir. டுக்குன்னா பாஸ்டுக்கு போயிடக்கூடாது. இமேஜினரி ஃபியூச்சர் பாஸ்ட்ல. இப்ப இன்னொரு வார்த்தை போடுவோம், அன்ரியல். இன்னொரு வார்த்தை எழுதுவாங்க, அன்ரியல். இவ்வளவு வார்த்தை சொல்றது எதுக்குன்னா, புரிஞ்சுக்கிட்டோம் உள்ள அந்த கான்செப்ட் உள்ள போதாங்கிறதுக்குன்னா இவ்வளவு எக்ஸ்பிளைன். எதுக்கு இமேஜினரி பாஸ்ட்ங்கிறாரு, திருப்பி இமேஜினரி ஃபியூச்சருங்கிறாரு. நான் இமேஜினரி பாஸ்ட்னு சொன்னது பாஸ்ட் மாதிரி இருக்கும், ஆனா அது உண்மையான பாஸ்ட் கிடையாது. உண்மையான அதனால இமேஜினரி பாஸ்ட்னு. இன்னொன்னு ஃபியூச்சர்னு சொன்னது எதுக்குன்னாக்கா, இன்கேஸ் அது நடந்ததுன்னா, இந்த விஷயம் நடந்ததுன்னா இது நடக்கும்னு இமேஜினரி ஃபியூச்சர். ரெண்டு மீனிங் புரியுதுங்களா? இது வந்து Yes, sir. பேரடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. நம்ம பேரடாக்ஸ் ஒரு கிளாஸ் கூட எடுத்துருக்கோம், சிந்திச்சா இருந்தாப்ல நினைக்கிறேன். நீங்க இருந்தீங்களான்னு தெரியல. பேரடாக்ஸ் குறைச்சதான் அதிகம், அதிகம் தான் குறைச்சேன். லெஸ் இஸ் மோர், மோர் இஸ் லெஸ். ஞாபகம் இருக்குங்களா? Yes, sir. Yes, sir. அதே மாதிரி பாஸ்ட் தான் ஃபியூச்சர், ஃபியூச்சர் தான் பாஸ்ட். அதுதான் கண்டிஷன் இருக்கு. எப்படி பாஸ்ட் பாஸ்ட் மாதிரி பார்த்தா பாஸ்ட் மாதிரி இருக்கும், ஆனா ஃபியூச்சர் சொல்லும். ஆனா ஃபியூச்சர்ல கட்டாயம் நடக்குமா தெரியாது, இமேஜினரியா தான் இருக்கும். ஸோ அதனால இமேஜினரின்னு சொல்லலாம், அன்ரியல்னு சொல்லலாம். ஐ டுக் நிறைய நம்ம we will do more examples. பண்ண நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் கான்செப்டை முடிச்சுக்குவோம். Okay. 0 1 2 சிந்திச்சா 3 என்னவா இருக்கும்? Yes, sir. If I had taken milk, I would have slept well. வெரி குட், வெரி குட், வெரி குட். இந்த வேர்ப் எல்லாம் ஒரே காலத்துல போடுறேன் பாருங்க, கவனிங்க. ஏன்னா அந்த வேர்ப்ல தப்பு பண்ணக்கூடாது. வேர்ப்ல தான் எல்லாமே இருக்குது, உயிரே அங்கதான் இருக்குது. ஸோ இதுவும் இமேஜினரி இல்லை ரியல், இது ரெண்டுமே சரி. கண்டிஷனல் 2, கண்டிஷனல் 3 இது எல்லாமே இமேஜினரி. இமேஜினரினா நான் நான் மில்க் எடுத்தேன்னா தூங்குவேன், ஆனா எடுப்பனா இருக்கணும்னு தெரியாது. இன்கேஸ் எடுக்கிறேங்கிற ஒரு இமேஜின் பண்ணோம்னாக்கா நான் தூங்குவேன். இப்ப பாருங்க, இதுக்கு தமிழ்ல சொல்ல முடியுங்களா? நம்பர் 3. Yes, sir. நான் மில்க் எடுத்திருந்தா தூங்கி இருந்திருப்பேன். இப்ப எடுத்தனா எடுக்கலைங்க, அதுதான் என்ன சார்? எடுக்கல. ஒரு ரிசல்ட் வருது பாருங்க. இதுல வந்து அன்ரியல். அன்ரியல்னாக்கா நான் எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும், எடுக்காம விட்டுட்டேன், தூங்காம இப்ப முழிச்சுக்கிட்டே இருக்கேன். Yes, sir. இங்க இந்த ஈவெண்ட் நடந்துருச்சு, நெகட்டிவா நடந்துருச்சு. Yes, yes. செகண்ட் வந்து சுத்தமாவே நடக்கல, அது ஃபுல்லாவே இமேஜினரி. இது வந்து நடந்தது, இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நல்லா சொல்றேன். இருந்திருக்கும்னு நம்ம ஒண்ணு புதுசா ஒண்ணு நம்ம நினைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோமே தவிர, ஆனா வேற ஏதோ நடந்துருச்சு. Yes, yes, sir. அப்ப இது நடக்காத ஒரு விஷயம் இமேஜினரி, இது நடக்காத விஷயம், இதுவும் நடக்காத விஷயம் தான். ஸோ அந்த மீனிங்ல நீங்க இந்த டிஃபரன்ஸ் பார்க்கணும். இப்ப இதை வச்சு நீங்க நிறைய கன்சிடர் பண்ணலாம். இஃப் ஐ டேக் மில்க், இப்ப பாருங்க, 0 1 2 3
if class, main class. Right? நம்பர் சொல்லுங்க சிந்துஜா. if class என்னவா இருக்கும் 0ல? என்ன சார்? if class என்னவா இருக்கும்? ஸ்கிரீன்லயே இருக்கு. if class என்னவா இருக்கும்? நம்பர் 1. ஃபர்ஸ்ட்லயா சார்? ஓ சாரி சாரி. அது வந்து யுனிவர்சல் ட்ரூத் இல்ல எப்போதும். என்னவா இருக்கும் பாருங்க. ஸ்கிரீனை என்ன பார்த்து சார்? என்ன சார்? ஸ்கிரீனை பார்த்து சொல்லுங்க. மெயின் கிளாஸ் என்னவா இருக்கும்? if class 1. if I take Oh. milk, I sleep well. ஓகே, எனக்கு அது புரியல சார். நம்பர் என்ன சொல்லணும்னு புரியல எனக்கு. கொஸ்டின் புரியல. If I take milk, I sleep well. So main class 1 இருக்கும். Right? Number 1. Now, ஓகே if I take milk tonight, என்ன நம்பர்? இது நம்பரே சொல்லுங்க. நீங்க இதை பார்த்தே சொல்லுங்க. ஸ்கிரீன்ல ஓகே ஓகே, ஒன்னு சார், ஒன்னு. மெயின் கிளாஸ் என்னவா இருக்குது? அது வந்து 2. No, I will sleep well. அது அது என்னதுன்னு சொல்லணும் சார்? I will ஒன்னே. sleep well. என்ன நம்பர்? என்ன டென்ஸ் ஓ நம்பர்? டென்ஸ் கேக்குறீங்க? சாரி சாரி சார். ஓகே டென்ஸ் வந்து ஐ வில் ஸ்லீப் வந்து 10. எப்படி 10 வரும்? எப்படி 10 வரும்? சாரி 9. வெரி குட். இந்த நம்பர்ல ஈஸியா கொண்டு வந்து டென்ஸ் எனக்கு அந்த டென்ஸ் கேக்குறீங்கிறது தான் புரியல சார். சாரி. இதுல ஓகே ஓகே, இப்ப புரியுது. கண்டிஷன் 2. ஓகே, நம்பர். இது வந்து 5. வெரி குட். மெயின் கிளாஸ் நம்பர். எஸ் சார். மெயின் கிளாஸ் வந்து மாடல். அதான் என்ன நம்பர் சொல்லுங்க. நம்பர் சொல்லுங்க. மாடல் 9M. வெரி குட். த்ரீ. அது வந்து எஸ் 7 சார். 7. வெரி குட். 11. எங்க 11 அப்படியே நிப்பாட்ட கூடாது. இமேஜினரி. இல்ல சார் 11M. யா ஸ்மார்ட். ஓகே, இது பவித்ரா, இது புரியுதா பாருங்க. எஸ் சார். ஓகே, ஏன்னா நீங்க அந்த மாடலை மேத்தமெட்டிக்கல் மாடலை நீங்க எல்லா பேசிக் கிராமர்லயுமே கொண்டு வந்துடணும். ஸோ இப்போ கண்டிஷனல் 0ல சிம்பிள் ப்ரெசன்டாகவே இருக்கு. சிம்பிள் ப்ரெசன்ட் சிம்பிள் ஃபியூச்சரா நம்ம மெயின் கிளாஸ்ல போடணும். இது வந்து சிம்பிள் பாஸ்ட் இமேஜினரி 9 மாடல் வந்து இது 9 மாடல் வந்து சிம்பிள் ஃபியூச்சர் பதில் உட்டு போடணும். உட்டு போட்டாதான் இமேஜினரியே கன்வெர்ட் ஆகும். மாத்திடக்கூடாது. அதனால நிறைய பேர் ஒரு பெரிய மேடையில இங்கிலீஷ் ப்ரொஃபஸரா இருப்பாரு. இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல இருப்பாரு. ஆனா ரொம்ப பேசிக்கா தப்பு பண்ணுவார். ஏன்னா இந்த கோர்ல வந்து விட்டுருவாங்க. இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடின்னு போட்டு ஒரு லெட்டர் எழுதியிருப்பாரு. உள்ளுக்கு பதில் வில்ல போட்டிருப்பாரு. அப்படி பண்ணிடக்கூடாது. ரொம்ப முக்கியம் அது பண்ணக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். தட்டு போட்டீங்கன்னா உண்டா மாறும். உண்டு மாற இமேஜினரியா இருக்கும், இல்ல இன்டைரக்ட் ஸ்பீச்சா இருக்கும். அப்ப டைரக்ட் இன்டைரக்ட் நீங்க ஈக்குவலே பண்ண முடியாது. போன கிளாஸ்ல we have done direct indirect speech. இன்னைக்கும் நம்ம வந்து அதை சர்ச் பண்ணுவோம். Look at this, what it is. Look at this, this is what it is. So எனக்கு இதுக்கு முன்னாடி சொன்னதுல ஒரு क्वेश्चन சார். லைக் 0ல வந்து நோ கண்டிஷனல் சொன்னீங்க. ஆமா, அப்போ 1 2 3க்கு என்னது சார்? அது அப்போ கண்டிஷன்ஸ் இருக்குன்னு அர்த்தமா? அதனாலதான் சிம்பிள் பிரசன்ட். இப்போ ஒன்று சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். Let me give you an example. அது என்னன்னு உங்களுக்கு அது வந்து கரெக்டா புரியும். I'll just take. ஓகே. நார்மல் எக்ஸாம்பிள் கொடுக்கறது இது யூனிவர்சல். இஃப் யூ ஹீட் வாட்டர் டு 100 டிகிரி செல்சியஸ் இட் பாய்ஸ். இது ஒரு யூனிவர்சல் ட்ரூத் இல்லைங்களா? எங்க போனாலும் எந்த கண்ட்ரில போனாலும் இது நடக்கும். 100 டிகிரி செல்சியஸ் போனா வாட்டர் வந்து பாயில் ஆகுது. இப்போ எனக்கு சொல்லுங்க, 1 போட்டிருக்குமே, எதனால இங்க 1? எது இங்க வந்து 1 இருக்குது? ரெண்டுமே 1. சிம்பிள் பிரசன்ட்னால. verb சொல்லுங்க. ரெண்டு 1ஐயும் சொல்லுங்க. ஈஃப்ல உள்ள 1, மெயின்ல உள்ள 1 எது? நம்பர் 1ங்கிறது இஃப்ல வந்து சிம்பிள் பிரசன்ட் சார்.
அதெல்லாம் ரைட்டு, சிம்பிள் ப்ரெசன்ட். வேர்பு சொல்லுங்க எனக்கு. இந்த வேர்பு தான் இது இல்லைங்களா? வேர்பலால் தான் இது மாறுது. வேர்பு தான் இது. ஆமா. Combination of supporting and main verb. Like if you heat water to 100 degrees Celsius, it boils. You tell me now. Number 1 and 1 எது? Ifல 1 எது? இதுல 1 எது? Mainல 1 என்ன? Probably I can. Sindrija, help us. Yes, sir. Heat and boils. Heat and boil. ம். இப்போ இந்த heat and boil இது வந்து இருக்கு. ஸோ இப்போ நீங்க வாட்டர் எடுத்துருங்க. வாட்டருங்க போடக்கூடாது. ஜென்ரலா ஹீட் பண்ணுங்க. வாட்டர் எடுத்துட்டு எதை ஹீட் பண்றோம்? ஏதோ ஒரு திரவத்தை ஹீட் பண்றோம். 100 டிகிரி செல்சியஸ் விட்டுருங்க. இப்போ வந்து இது யூனிவர்சல் ட்ரூத். இஃப் யூ ஹீட் வாட்டர், லுக் அட் தட். இப்போ நார்மலா அப்படி சொல்லாம இஃப் யூ ஹீட் இட். If you heat a liquid, it will boil. இங்க இதை ஃபில் பண்ணிடுங்க சிந்துஜா. நம்பர் 2 and number 3. என்ன சார் சொல்லவா? Number 2 ஃபில் பண்ணுங்க. Okay, if you heated a liquid, it would boil. அவ்வளவுதான். அது யூனிவர்சல் ட்ரூத்ங்கிறது புரியுதுங்களா பவித்ரா? இது வந்து Yes, sir. யூனிவர்சல் ட்ரூத். Yes, இது imaginary. இமேஜினரியில இது நம்பர் கண்டிஷனல் 1 ட்ரூ ரியல் தான். Okay. பர்டிகுலர் கண்டிஷன்ல ஏதோ ஒரு லிக்விடு 100% இல்ல. பாருங்க, இதுதான் இமேஜினரி. நவ் பவித்ரா இந்த தேர்ட் மட்டும் சொல்லிடுங்க. இப்ப ஸ்கிரீன்ல இருக்குது. If you had heated a liquid, it would have boil. would அப்புறம் என்ன வரும்? Have. It would have boiled. அவ்வளவுதான். இந்த கான்செப்ட் புரிஞ்சா போதும். நீங்க மிக்சர் கொண்டு வரணும்னா ஒரு அப்ளிகேஷனுக்காக பண்ணணும். இன்னும் நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ், லெட்ஸ் டூ மோர் எக்ஸாம்பிள்ஸ். ஒரு ட்ரூத் தான், அவ்வளவுதான். லுக் அட் திஸ். இப்ப பவித்ரா இதை படிங்க. If you mix red and blue, you get purple. ஓகே, இப்ப அந்த 1 and 1 வந்து இது என்ன கண்டிஷன் இருக்கு? Mix, get. No, right. என்ன கண்டிஷன்? 0, 1, 2, 3 ஆர் மிக்சர். Oh, if you mix red and blue, you get purple. First one, sir, 0. கண்டிஷன் 0. இத 1 ஆ மாத்துங்க. If you mix, நான் முன்னாடி கொண்டு வரேன். அப்படியே இப்ப பார்த்துட்டு சொல்லுங்க. 1 ஆ மாத்துங்க. if you mix red and blue, you will get purple. If you mix red and blue, you will get purple. Very good. Number 2, conditional 2. If you have mixed red and blue. Conditional 2. If you mixed red and blue, you would get purple. Very good. Conditional 3. If you have mixed red and blue, if you had mixed red and blue, you would have get purple. You would have get purple. Yes, sir. You would have received. You would have got. இப்ப சொல்லுங்க. இப்ப சொல்லி முடிச்சிருக்கேன். காட்னு வராதுல்ல. எப்படி காட் வராம எப்படி போவோம்?
அமெரிக்கன் have got. காட்டன், You would have got. Yeah. You அமெரிக்கன் would வந்து have got purple. பிரிட்டிஷ் வந்து காட்டன். கெட்டு தான் Yeah. வராது. Okay. ஓகே ஓகே, பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. வெரி நைஸ், வெரி நைஸ். நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்க உங்களுக்கு வந்துடும். நீங்க அப்படியே கன்வெர்ட் பண்றீங்களா அப்படிங்கிறது நான் பாக்குறேன். Okay, sir. All right, here you go. It rains, the ground gets wet. All right, இது என்ன கண்டிஷன்ஸ் இது? If it rains. 0, sir. ஓகே, அப்படியே ஒண்ணா மாத்திருங்க. It rains, the ground gets wet. If it rains, the ground will get wet. More time. If it rains, the ground The gets ground wet. will get wet. Now, if it rains, the ground gets wet. Number one again. Number You one. want again. me to say it again, sir? Yeah, you want. I want you to say it again. Okay. If it rains, it will get The ground. the ground will get wet. Very good. Number one. Number two. If it has rained, Oh, number two. நீங்க if it rained, சொல்லுவாங்க பாருங்க. 0 1 2 3 அப்படியே சொல்லுங்க சிந்துஜா. If it rains. சிந்துஜா இருக்கீங்களா? சார் சாரி சார், நான் மியூட்ல சொல்லிட்டேன், சாரி. If it rains, the ground gets wet. If it rains, the ground will get wet. If it rained, the ground got wet. If it, would get wet. Would get wet. Would get wet. sorry. Yes. Yes. Would get wet. Yeah. If it had rained, the ground would have got wet. Would have got wet. அவ்வளவுதான். இதுதான் நீங்க வந்து கரெக்டா பிராக்டிஸ் பண்ணணும். சொல்லிட்டே இருக்கணும். இங்க ஒரு 10 நாள் கொடுத்துலாம். இன்னைக்கு வந்து லெட்ஸ் லுக் அட் blank screen கொண்டு வரேன். All right, here you go. If you press the button, the machine starts. 0. Yeah. அப்படியே 1 2 3 சொல்லுங்க. If you press the button, the machine will start. சூப்பர். ரெண்டு ரியல். ரெண்டுமே ஆனா அடுத்த ரெண்டும் நடக்காது. இமேஜினரி. இப்படி நடந்தா அப்படி இருக்கும். நம்ம ஓகே, go to 2. Condition 2. If you press this button, the machine would start. இந்த எது condition 2 இன்னொரு வாட்டி சொல்லுங்க. If you pressed this button, the machine would start. ஸ்பெல் பண்ணுங்க. If you press this button, sorry, if you pressed PRESSED. Okay, if you pressed this button, the machine would start. Very good. The last one. If you had pressed this button, the machine would have started. அவ்வளவுதான். இப்ப பாருங்க, முன்னாடிக்கு இப்ப அந்த ஃப்ளூயன்ஸ் வந்துருச்சுங்களா? மைண்ட்ல அது ஓடிட்டே இருக்கு இல்லைங்களா? எது இமேஜ் சொல்றது. சோ பட் யூனிவர்சல் ட்ரூத் இருக்குது. நீங்க வந்து அதை வந்து இப்படி கொண்டு வரலாம், எப்பயுமே கொண்டு வரலாம். 1 2 3. ஆனா 1 2 3 0வா கொண்டு வர்றது ஜெனரலா பண்ண மாட்டாங்க. ஏன்னா பிகாஸ் தட்ஸ் யூனிவர்சல். இது இந்த மாதிரி விஷயம் பாருங்க. Sindhuja, go with this. Yes, sir. Yeah. If you leave the ice cream, Go ahead. one line சொல்லணுமா sir? Okay. 1 2 3. Okay. If you leave the ice cream, it will melt. If you left the ice cream, it would melt. Super. If you left the ice cream, it would melt. இது imaginary. இது தப்பான இங்கிலீஷ் நிறைய பேர் நினைச்சிருவாங்க. பட் இது புரியாதவங்க தான் தப்புன்னு நினைப்பாங்க. இந்த தடவை உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியுது இல்ல? If you left the ice cream outside. ஆனா ஐஸ்கிரீமை வெளில விடுவேனா என்னன்னு தெரியாது. நான் மறந்துட்டு விட்டாலும் விடுவேன். இன் கேஸ் மறந்துட்டு விட்டேன்னா அந்த கேஸ்ல it would melt.
Super. Go with 3. Yes, sir. Yes, sir. If you had left the ice cream, it would have, if you'd, sorry, it would have melted. Sorry. Pavitra, இந்த question நான் கேட்கிறேன், நீங்க ஆன்சர் பண்ணுங்க. If you left the ice cream outside, it would have melted. என்ன நடந்துச்சுங்க? என்ன நடந்திருக்கு? அது அங்க அப்படி பண்ணியிருந்தா இப்படி ஆயிருந்திருக்கும் அப்படின்னு சொல்றது. Condition 3ல அப்ப என்ன நடந்திருக்கு? உண்மையிலே என்ன நடந்திருக்கு? புரியல சார் இந்த கொஸ்டின். உண்மையிலே என்ன நடந்திருக்கு? What has happened really? நீங்க இப்ப ஓகே, சிம்பிச்சா உங்களுக்கு இந்த கேள்வி புரியுதா? Yes, sir. Yes, sir. என்ன நடந்திருக்கு உண்மையிலே? மெல்ட் ஆகல. அப்ப என்ன நடந்திருக்கு? மெல்ட் ஆகல. நம்ம உள்ள வச்சிட்டோம். எஸ் சார். ஏதோ வேற ஏதோ பிரச்சனையா இருக்கு. So if you had left the ice cream outside, it would have melted. இப்ப மெல்ட் ஆகாம நல்லாவே இருக்குது. ரிசர்வ் பண்ணி வச்சிட்டோம். ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிட்டோம். சோ அப்படியே ஆப்போசிட் நடந்திருக்கு. அதனாலதான் அது அன்ரியல்னு சொல்றதுக்கு என்ன, ரியலா வேற ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு. ஓகே. இது வந்து ரியலா வேற ஒண்ணு நடந்து அது அன்ரியல். ஆனா இது அப்படி இல்ல, நடந்ததே ஒரு விஷயம், அதுவே அன்ரியலா சொல்றோம். அது நடக்கல. நடந்தா எப்படி இருக்கும்னு இமேஜினரி பண்றோம். அது புரியுதுங்களா? இது இமேஜினரியோட மீனிங் வேற, இந்த இமேஜினரியோட மீனிங் வேற. இது வேற ஒரு விஷயம் நடந்திருக்கு, இது நடக்கிற விஷயத்த நம்ம இமேஜின் பண்றோம். ஓகே. இன்னொரு few more we will do. Okay. All right, here we go. இது பவித்ரா, நீங்க எல்லாமே 1 2 3 சொல்லிடுங்க. எல்லாமே 0 1 2 3 அப்படியே படிச்சே காட்டிடுங்க. If the sun sets, the sky becomes dark. 0. Yeah. If the sun sets, the sky will become dark. 1. Okay. If the sun Careful. sets. அது பாஸ்ட் டென்ஸ்ல செட்டட் அப்படி வராதுல்ல சார்? செட்டட்னு ஒரு வார்த்தை இல்லையா? பாஸ்ட் டென்ஸ் இல்ல, அதான் அப்படிங்கிற வார்த்தை இல்ல. the sun ஏன் கஷ்டப்படக்கூடாது. ஒரு இங்கிலீஷ் the sky would become dark. அது ஓகே, ஆனா அந்த செட்ஸ்க்கு தான் எனக்கு தெரியல. ஓகே, ஒரு இங்கிலீஷ் டீச்சர் ரொம்ப முக்கியம் இந்த இடம். இங்கதான் பசங்க நீங்க கரெக்டா கொண்டு போகணும். இந்த இடத்துல ரொம்ப பேசிக்கு தப்பு பண்ணுவாங்க பசங்க. காரணம் என்னன்னா, அந்த டீச்சர் தப்பு பண்ணிருப்பாங்க. அந்த டீச்சரோட தப்பை இவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்படி அந்த பசங்க காலம் ஃபுல்லா கிழிஞ்ச சதையே போட்டுட்டு இருப்பாங்க. ரொம்ப முக்கியம் அது. சிந்திச்சா கரெக்டா சொல்லுங்க. என்னது சார்? சாரி சார். 0 1 2 3. Okay, if the sun sets, the sky will become dark. Okay. 2. If the sun set, the sky would become dark. Okay. If the sun had set, the sky would have become dark. பவித்ரா, இது ரொம்ப ஈஸி. If the sun sets, நீங்க சொன்னது கரெக்ட். ரெண்டாவது சொன்னீங்க இல்லையா, if the sun sets, அதுவும் ரைட் தான். sky would become. இங்க இருக்கு பாத்தீங்களா, setting sets. அப்ப அந்த பாஸ்ட் டென்ஸ்ல வரும், the sky would become dark, unreal. இன்னொரு பாருங்க, if the sun had set, திருப்பி set தான் வரும். ஆமா, பாஸ்ட் டென்ஸ்ல வந்தா v3 set. அவ்வளவுதான். சோ இங்க வந்து v2 செட் வரும், இங்க v3 செட் வரும். v2 செட் v3 செட். So if you are going to do this right now, let's do it. If the sun sets, right, sky will become dark. Yeah. All right. இங்க இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். You are going to go with that. பவித்ரா, இப்ப நீங்க சொல்லிடுங்க. If the sun set,
The sky would become dark. Very good, very good. அவ்வளவுதான். Next one, B3. Become dark தானே sir? Second one. The sky would become dark. All right. If the sun set, Had the sky set. had set, the sky would have become dark. Yeah. Have Become dark. The become பாருங்க B1 B3 ரெண்டும் become நே வரும். Will become, would became become, வராதுல்ல sir? would have become. என்ன கேட்டீங்க? Became னு வராதுல்ல sir? Become தானே? Become தான். Become, became, become, becoming, becomes. Come, came, come. Okay. B3 come வருது. B3 தானே வருது. So இங்கேயும் B3 வருது, இங்கேயும் B3 வருது. வெரி குட். இப்போ இந்த ஓரளவு இது பார்த்துட்டீங்க. இது இந்த இது வந்து why I keep insistingனா நிறைய இடத்துல யூனிவர்சல் ட்ரூத்ல நீங்க மீட் பண்ணுவீங்க. you will see that universal truth keeps popping up. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்துல கூட அப்படி இருக்கும். நீங்க வந்து வெரி யூனிவர்சல் ட்ரூத்னு சொல்ல முடியாது, நார்மல் ட்ரூத் கூட உங்களுக்கு அப்படி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சிந்திச்சு அது நாளையும் சொல்லிடுங்க அப்படியே. Yes, sir. If you add sugar to tea, it becomes sweet. If you add sugar to tea, it will become sweet. If you added sugar to tea, it would become sweet. If you had added sugar to tea, it would have become sweet. அவ்வளவுதான் வந்துருச்சு பாருங்க. வர வர கடகடன்னு சொல்லிடலாம். பவித்ரா நீங்க ட்ரை பண்றீங்களா? எஸ் சார். ட்ரை ஒன் ஆஃப் தி நியூ ஒன்ஸ். அப்படியே அவங்க சொன்ன ஃப்ளோலயே சொல்லணும். மைண்ட்ல அது ரியல் அன்ரியல் அது ஓடிட்டே இருக்கணும். அது கரெக்டா ஓடுறப்ப வந்துடும். Go with it. If you drop the glass, it breaks. If you drop the glass, it will break. If you dropped the glass, it would break. If you had dropped the glass, it would have broken. Very good, very good. So பாருங்க இது எவ்வளவு டெஸ்டிங் வந்து பாத்தீங்களா பவித்ரா? V1 V3 டெஸ்ட் பண்றாங்க, ஈவ் கிளாஸ் பண்றாங்க, மெயின் கிளாஸ் பண்றாங்க, அப்புறம் irregular வந்ததுன்னா அதை பாக்குறாங்க. இது இல்லாம ரியல் அண்ட் ரியல் பத்தி சொல்றாங்க. ரியல் 2 டைப் ரியல் இருக்கு, 2 டைப் அன்ரியல் இருக்கு. 2 டைப்ல வந்து ஒண்ணு வந்து யூனிவர்சல் ட்ரூத்தா இருக்குது, இன்னொன்னு வந்து ஒன் டைம் ட்ரூத்தா இருக்குது. ரைட்? அன்ரியலா இருக்கிறப்ப ஒரு வந்து ஒரு லெவல் ஆஃப் இமேஜினரி இருக்கு, அடுத்தது இன்னொரு லெவல் ஆஃப் இமேஜினரி இருக்கு. வா, எவ்வளவு விஷயம் நீங்க கண்டிஷனல் பத்தி. அப்புறம் அதனால சொல்ல நிறைய குவாலிஃபைடா இருப்பாங்க இங்கிலீஷ்ல, ஆனா கண்டிஷனல் தான் தப்பா யூஸ் பண்ணுவாங்க. வில்லுக்கு உடலும் போடவே கூடாது, போட முடியாது, ஏன்னா அது குழம்பிடுவாங்க, வெள்ளக்காரங்க குழம்பிடுவாங்க. ஸோ வெரி குட், சூப்பரா பண்ணீங்க. இன்னும் ஒரு டெஸ்ட் பண்ணிடலாம் பவித்ராவுக்கு. இன்னொரு எஸ் சார். All right. All right. Read. If you press the power button, the computer turns on. If you press the power button, the computer will turn on. If you pressed the power button, the computer would turn on. If you had pressed the power button, the computer would have turned on. Very good, very good. So in the conditional 2 மட்டும் பாத்துக்கணும். If you pressed the power button, the computer would turn on. இமேஜினரி தான், பாஸ்ட் கிடையாது, இமேஜினரி. அவங்க பிரஸ்ட்னு போட்டா அது இமேஜினரி வருது. ஐயோ ஃபியூச்சர் எப்படி கனெக்ட் பண்றீங்கிற கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு வரும். அது புரியுதுங்களா பவித்ரா நான் என்ன சொன்னேன்? அந்த கன்ஃபியூஷனை தாண்டி போயிடணும். டிபிக்கல் இங்கிலீஷ் லேர்னர் வந்து இதுல தப்பு பண்ணிடுவாங்க. இது பேஸ் பண்ணி டெஸ்ட் கொடுத்தாலும் தப்பு பண்ணுவாங்க. இந்த டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் தப்பா தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா
இந்த பிரஸ்ட்ங்கிறது அவங்க மைண்ட்ல பாஸ்ட்னே போகுமே தவிர ஃபியூச்சர்னு வரவே வராது. ஆனா பாஸ்டையும் சொல்லலாம், இமேஜினரி ஃபியூச்சரையும் சொல்லலாம். அதனாலதான் வுட் வந்து ஐ Would. வுட் கோ Yeah. ஐ வுட் வந்து யூஸ் டு சொல்ல ஞாபகம் இருக்குங்களா? வுட்டுக்கு Yes, வந்து sir. 2 மீனிங் இருக்கு, ரைட்? ஒன்னு வந்து ஒரு மீனிங் யூஸ் டு, நான் பாஸ்ட்ல நான் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் பாருங்க, கிளீனா வருது பாருங்க இந்த இடத்துல. இன்னொரு வுட் வந்து இமேஜினரி ஆஃப் வில், Mm. பாஸ்ட் ஆஃப் வில் கிடையாது, இமேஜினரி ஆஃப் வில். ஓகேவா? Yes, sir. ஏன்னா பாஸ்ட் ஆஃப் வில்லுனாக்கா எகைன் அது வுட்டுன்னு உங்களுக்கு அது பாஸ்ட் ஆஃப் வில்ல இங்க வந்துருச்சு, யூஸ் டுல வந்துருச்சு, ரைட்? Mm. ரைட். நான் வந்து நான் போவேங்கிற நான் போனேன் அப்படிங்கிறது, நான் இங்க போடுங்க பாஸ்ட் ஆஃப் வில். இப்ப புரியும் நல்லா இல்லைங்களா? Yes, sir. இங்க பாருங்க இமேஜினரி ஆஃப் வில். இந்த இடத்துல வுட் பாஸ்டா யூஸ் பண்றோம், இந்த இடத்துல வுட் ஃபியூச்சர் இமேஜினரியா யூஸ் பண்றோம். Okay. All right, that's what it is. One last one, we'll give one last one to that. All right, here you go. Okay, do all the 4. If you touch the flame, it burns. If you touch the if you touch the flame, it will burn. If you touched the flame, it would burn. If you had touched the flame, it would have burned. Very good. If you had touched the flame, it would have burnt. Super. ரொம்ப கிளியரா வந்துருச்சு இப்ப. ஸோ இது Yes, மாதிரி yes. மோர் எக்ஸாம்பிள்ஸ் போடுறப்ப இது பண்ணிக்கலாம். ஆல் ரைட், 0. நம்பர் 1 வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு விஷயம், இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பண்ணலாம். ஸோ தட் யூ ஆர் கோயிங் டு பி தரோ வித் தட். லுக் அட் தட். Careful. Read it. So this is 1, right? Yeah, 1 தான். நம்ம 0 முடிச்சிட்டோம், 1க்கு வந்துட்டோம். Okay. இப்ப 2, 3 சொல்லணுமா சார்? 1, 2, 3 நீங்க எப்படி சொல்வீங்கன்னு பார்க்கலாம். என்ன தெரியுங்களா, இந்த டுமாரோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, வர்றப்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். If it rains tomorrow, we'll say. இப்போ வந்து next can we do a 2? If Go ahead. Yeah, I'm trying, sir. யூஸ் பண்ணிக்கோங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. If it rains tomorrow, Not really. if it rained Yeah, tomorrow. 2 தானே சொல்றேன் நான், 2 தானே வேணும். So let me try. If it rained tomorrow, Okay. we would stay indoor. Okay, இது 0 மாத்துங்க. Careful. If it rains tomorrow, we stay indoors. சூப்பர். If it rains, இந்த இடத்துல டுமாரோவே நீங்க போட வேணாம். If it rains, பொதுவா எப்பெல்லாம் மழை பெய்யுதோ அப்பெல்லாம் We இண்டோர்ல stay indoors. புரியுதுங்களா? அந்த டுமாரோ yes. தேவையில்லை, அதுக்கு தான் நான் 0 பண்ண சொன்னேன். நம்பர் 2 என்ன தெரியுங்களா, டுமாரோவை தூக்கிடுங்க, தேவையில்லை. If it rained, If it rained, indoors. we would stay indoors. அவ்வளவுதான். அதுக்காக தான் நான் இப்ப 0 போட்டேன். அதனால நீங்க பொதுவா இந்த டுமாரோ யூஸ் பண்றப்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். இது ஒரு ரியலான ஒரு விஷயமா இருக்குது. நீங்க இஃப் இட் ரெயின் டுமாரோ வி வுட் ஸ்டே இன்டோர்ஸ்னாலும் தப்பு கிடையாது, ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இந்த பவர் ஆஃப் இந்த அட்வர்ப் நான் சொல்றதுக்கே சொல்றேன், இந்த டைம் மென்ஷன் பண்றது. 3 பாருங்க, நீங்க டுமாரோ போடவே முடியாதுங்க. If it had rained tomorrow, sorry, if it had rained, அப்படின்னு போடவே முடியாது பாத்தீங்களா? புரியுதுங்களா? இட் ஹேட் ரெயின்ட்னா புரியுதுங்களா? பாஸ்ட்ல இருக்குது, அது ஆல்ரெடி டுமாரோன்னு வராது இல்லைங்களா? if it had rained, நீங்க we would have சொல்லுங்க. stayed indoor. புரியுதுங்க, அந்த டுமாரோ போட வேண்டாங்கிறது எதுக்கு சொல்லுங்க. Yes, sir. Yes, அப்ப sir. இதை ஃபில் பண்ணணும்னா if it rains, It rains, we stay indoors. சிந்திச்சா என்ன பாயிண்ட் வரேன்னு புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு?
Yes, sir. Yes, sir. இப்ப இதுனே போடலாம், தப்பு இல்லை. You would say நம்ம ஒரு புரிதலுக்காக தான் பண்றோம். பட் வந்து செகண்டுக்கு வந்து டுமாரோ போடலாம், போடாம இருக்கலாம். தேர்டுக்கு போட முடியாது. அதானே சார்? அவ்வளவுதான் போட முடியாது. செகண்டுக்கு வந்து நீங்க தூக்கிடலாம். டுமாரோன்னு நான் இந்த கண்டிஷன் ஒண்ணுங்கிறதுனால நான் ஸ்பெசிஃபை பண்ணி அப்படி சொன்னேன். அருமையா கேள்வியா இருந்தது. நீங்க போடலாம், போடாமலும் இருக்கலாம். நம்ம டிப்பிக்கலா டெஸ்ட் பண்றப்ப நம்பர் 1 மட்டும் வச்சுட்டா அப்படியே அடுத்து 0 மட்டும் வச்சுட்டு 1 2 3 அப்படியே பண்ணிடுவோம். வெரி குட். You would have stayed indoors. Stayed D3. Very nice. So நம்ம ஓரலாவே கொஞ்சம் Indoor தானே சார்? Indoors. You You would have stayed indoors. indoors. அது ஓகே தான். அது ஓகே தான். Okay. சார் இப்ப வந்து நம்ம ஒரு நார்மல் எக்ஸாம்ல வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் இந்த மாதிரி டுமாரோ கொடுத்து தேர்ட் கண்டிஷனல் இப்படி மாத்த சொல்ல வாய்ப்பு இருக்குல்ல சார்? கொடுப்பாங்களா? போட மாட்டாங்க. அப்ப அந்த வேர்ட் டைம் வேர்ட் போட மாட்டாங்க. அதான் கேக்குறேன். அது மாதிரி நான் பார்த்தது இல்ல, அதனால கேக்குறேன். கண்டிஷன் 1 ஃபோக்கஸ் பண்றதுல இன்னொரு 4 கண்டிஷன்ல ஃபோக்கஸ் பண்ணுவோம். புரியுது சார், நீங்க டிஃபரெண்ட்டுக்காக சொல்றீங்க, அது நல்லா புரியுது. நான் தான் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா கேட்பாங்களாங்கிறது கேட்டேன். இல்ல அப்படி பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ண நான் ரொம்ப டிபிக்கலா யூஸ் பண்ணுவேன். நான் அடிக்கடி கிளாஸ்ல யூஸ் பண்றது போடுறேன். புரியுது. அந்த மாதிரி இது வந்து கேப் டெக்ஸ்ட்ல வரும்ல சார்? கேப் டெக்ஸ்ட்ல வரும். எல்லாத்துலயும் யூஸ் ஆஃப் இங்கிலீஷ்ல எல்லாத்துலயுமே இந்த கண்டிஷன் ஏதோ ஒரு ஃபார்ம்ல வந்துடும். எல்லாத்துலயும் இருக்கும். உங்களுக்கு B2 வந்துட்டீங்கனாலே எல்லா இடத்துலயும் இருக்கும். நீங்க ரெகக்னைஸ் பண்ணணும். அந்த கிராமர் காம்பனண்ட்டை ரெகக்னைஸ் பண்ணிட்டா நீங்க தப்பு இல்லாம பண்ணிடுவீங்க. இது ரொம்ப ஸ்டாண்டர்டா நம்ம பண்ணுவோம். ஞாபகம் இருக்குங்களா? ஸ்டாண்டர்டா இது பண்றது. ஸ்டாண்டர்ட். இது ஓகே. இது ஃபர்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. கண்டிஷன் பார்த்தோன்னே சொல்லி 0 சொல்லவா சார்? இல்ல இந்த கண்டிஷன் என்ன கண்டிஷன்? 1 ஓகே. இப்ப 0 1 2 3 அப்படியே சொல்லிடுங்க. இந்த ஆர்டர் படி சொல்லுங்க. ஓரலா சொல்லிடுங்க. நான் எழுதுறேன். If I study hard, I pass the exam. 0. If I had studied hard, I will pass the exam. Number 1. Number 2. Number 2. If I studied hard, I would pass the exam. Super. If I had 3, if I had studied hard, I would have passed the exam. Super. 0 is if I study hard, I pass the exam. இது நீங்க கரெக்டா சொல்றீங்க. That's very good. Super. Okay. Super. இப்ப கண்டிஷனல் 2க்கு நம்ம போலாம். இப்ப கண்டிஷனல் 2ல என்னைக்குமே பாத்துக்கீங்க. அந்த இமேஜினரிங்கிற கான்செப்ட் உங்க 2 பேருக்குமே நல்லாவே புரிஞ்சிச்சுன்னா ஒரு அட்வான்ஸ் லெவல்ல தான் நீங்க அதை டீல் பண்றீங்க. இன்னொரு 2 மட்டும் கண்டிஷன் 1 பார்க்கலாம். ஏன்னா எனக்கு என்னன்னா நீங்க இந்த மிக்சர் வர்றதுக்கு முன்னாடி பார்க்கணும். அந்த அளவு தரவா இருக்கணும். அப்பதான் மிக்சர் உள்ள போகும். எஸ் 0 1 2 3 பவித்ரா நீங்க தான். If you hurry, you catch the bus. 0. Very good. If you hurry, you will catch the bus. 1. If you hurried, you would catch the bus. 2. If you had hurried, you would have catch the bus. You would have catched the bus. No. Sindhuja, you want me to read? Sir, yes sir, caught. You would have caught. You would have caught. Oh, yeah. இப்ப என்னன்னா ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். If you had hurried, you would have caught the bus. என்ன நடந்துச்சு? Hurry. மிஸ் பண்ணிட்டாங்க. Actually என்ன நடந்திருக்கு? பஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. You would have caught the busங்கறப்ப அவர் பிடிச்சாரா பிடிக்கலையா? பிடிக்கல. அந்த 4ல if you hurry you catch the bus. எப்பயுமே நீ ஹரி பண்ணனா எவ்வளவு பேர் இருந்தாலும் பஸ்ஸை பிடிச்சிடலாம் அப்படிங்கிறது ஒரு யூனிவர்சல் ட்ரூத். If you hurry you will catch the bus. இப்ப பக்கத்துல பஸ் வந்துட்டு இருக்கும், நீ ஓடி போய் பிடிச்சிடலாம்.
Hmm. Right. Number 3, if you hurried, you would catch. நீ Hmm. பஸ் நிக்குது, இங்க நீ நிக்கிற. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க தெளிவா. வேகமா நீ இப்ப நீ போனா, போனாலும் பிடிச்சிடலாம். ஆனா நீ போவியா போகலையான்னு தெரியாது. உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆனா போனா Hmm. பிடிச்சிடலாம். இது Hmm. மூணுத்துமே பிடிக்கிறதுக்குரிய பாசிபிலிட்டி இருக்கு பாத்தீங்களா? ஆனா Yes, sir. 4வது இஃப் யூ ஹேட் ஹரிட் யூ வுட் ஹவ் பஸ் போயிடுச்சு, நீ ஹரி Hmm. பண்ணாம விட்டுட்ட அப்படின்னு. இப்ப அந்த கண்டிஷன் Yes. தனிச்சு நிக்குது பாத்தீங்களா? வேற ஒரு Yes, ரிசல்ட் sir. புரியுது. நமக்கு தெரியுது. இல்ல நமக்கு தேவையில்லாத இன்னொரு ரிசல்ட் வந்துருச்சு, அதான் ரெக்ரெட்டும்பாங்க. நம்ம எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் வந்துருச்சு. அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவா இருக்கும். எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட். ஸோ கண்டிஷன் 3 எப்பயுமே மைண்ட்ல வச்சுங்க. கரெக்டா அது சொல்லணும். அந்த வார்த்தைகளை மாடல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றப்ப, இமேஜினரி மாடல்ஸ் யூஸ் பண்றப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆல் ரைட், ஒன் மோர். சார் ஆனா கிட்டத்தட்ட வந்து கண்டிஷனல் 1ம் 2ம் ஒரே மாதிரி தானே சார்? இது வந்து நடக்கும் ரெண்டும் நடக்கும் தான். ஆனா இது ஃபுல்லா இமேஜினரி, இது வந்து நடக்க வாய்ப்பு இருக்கு, சான்சஸ் இருக்கு. அப்படி அதனால இன்னும் கூட சொல்லலாம். இருங்க, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. அவங்க கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. இப்ப பாருங்க, இப்படி நான் ஒரு இது போடுறேன். இதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு குறைச்சங்க. Also, I will answer. இது நான் கிளாஸ்ல சில வாட்டி எடுப்பாரு, அந்த மாதிரி ஒரு காமன் கிளாஸ்ல. இப்ப பாருங்க, இது வந்து கண்டிஷனல் 2க்கு தான் நீங்க மீட் ஆகும் இல்லைங்களா? Yes, sir. இமேஜினரி சார் ஆமா சார். எஸ் சார். இதை போய் நீங்க கண்டிஷனல் 0ல போட முடியாது. ஆமா 0ல போட முடியாது. ஆமா. ஒண்ணுலயும் சரி, ஒண்ணுலயும் நீங்க போட முடியாது. ஆமா ஆமா 1ல போட முடியாது. ஏன்னாக்கா அது நம்ம விங்ஸ் கிடையாது. பட் இது வந்து கண்டிஷனல் 2ல போனாங்க, இமேஜினரி. அதுக்குன்னே எஸ் சார் இது போடலாம். எஸ் சார் இது போடலாம். அப்ப நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள்லாம் ரெண்டுத்துக்கும் பொருந்துற மாதிரி தானே சார் இருக்கு. இப்ப இந்த டேக் மில்கா. அது ஒரு இப்ப பாருங்க, இன்னொன்னு கொடுக்குறேன் பாருங்க. எஸ் சார் இதான் இப்ப கேட்க வந்த இந்த மெத்தட் நம்ம இன்னும் ஒன்னு கூட பார்க்கல இல்ல அதுதான். மிக்ஸ்டுலாம் பண்றப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா மிக்ஸ்டு பண்றப்ப ரெண்டுமே இமேஜினரி, ரெண்டு இதுமே இருக்கு பாருங்க. இஃப் ஐ வேர் யூ, ஐ வுட் டூ இட். இது அப்படியே பாருங்க, இந்த மாதிரி ஒரு இமேஜினரி இதுல லுக் அட் திஸ். எஸ் சார் இதை 1ல போட முடியாது. ஆமா. இஃப் ஐ போட முடியாது. அப்புறம் இதை நீங்க எப்படி வேணாலும் மேனிபுலேட் பண்ற பாருங்க. ஐ வுட் நாட் டூ இட். அப்படியே ஆப்போசிட்ல பாருங்க பாருங்க. இதோட ஃபிளெக்சிபிலிட்டி பாருங்க. I would not do. பவித்ரா மேம், இதுக்கு மீனிங் சொல்லுங்க. I would do it. நான் நீயா இருந்திருந்தேன்னா நான் இந்த மாதிரி பண்ணியிருப்பேன். நான் இது பண்ணியிருப்பேன். இதுக்கு நான் நீயா இருந்திருந்தா நான் பண்ணியிருப்பேன். இருந்திருந்தா இல்ல, இருந்தா. பாத்தீங்களா? இருந்திருந்தானாக்கா ரெண்டுக்கும் என்ன past வித்தியாசம் perfect சார்? ஆயிடுது. இருந்தா. இருந்தா இருந்திருந்தா ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? பாத்தீங்களா? இப்ப இப்ப அழகா சொல்லுவாங்க பாருங்க. சிந்துஜா, நான் நீங்களா இருந்தா, இது இருந்திருந்தா இருந்திருந்தா ஹேட் சார் ஹேட். கரெக்டா சொல்லும், விட்டுறக்கூடாது. ஏதோ ஒருத்தர் விட்டுட்டீங்க. இஃப் ஐ ஹேட் வேர் யூ. என்னதோ ஒருத்தர் விட்டுட்டீங்க, மெயின் பாபு விட்டுட்டீங்க. சாரி பீன் சார் பீன். இஃப் ஐ ஹேட் பீன். இதுதான் பவித்ரா மேம், இதுதான் முக்கியமானது. இருந்தா, இருந்திருந்தா, இருந்தா பாருங்க, இருந்திருந்தா. ஓகே சார் புரியுது. ஆம்னா இருக்கிறேன், வாஸ்னா இருந்தேன், பீன் பீயிங். எஸ், இதான் பாருங்க. V1 V2 V3 போடலாமா? பாருங்க, இஸ், வாஸ். சுதிஜா, V3 என்னங்க? பீன் தான் சார். V4, பீன். V5. இஸ். There you go. Now, V1. ஆர் வேர் Speaking. பீன் பீயிங் ஆர்.
Oh, ஓ easy. சாரி சாரி ஈஸ் தான் சார் ஈஸ். B. What is the past tense? வாஸ். B3. பீயிங் ஈஸ் தான் சார். Very good. Super. For example, இந்த ஹேடுக்கு அப்புறம் இந்த பீன் வந்திருக்கு. புரியுதுங்களா? இப்ப தமிழ்ல Yes, sir. சொல்லுவாங்க am. சுமிதா மேம். am. என்ன சார்? தமிழ்ல am. இருக்கிறேன், இங்க. இருந்தேன், இங்க. இருந்து, இருந்து. வெரி குட். இங்க. இருந்து கொண்டு, இருக்கிறான். இருக்கிறான். இங்க. இருக்கிறேன், இங்க இங்க பாருங்க. இருந்தேன். இருக்கிறான் இருக்கு. இங்க பாருங்க ஓ இருக்கிறான். ஓகே ஆமா ஈஸ் இருக்கு. ஓகே சார் ஆமா சார். இருக்கிறான், இருந்தான், இருந்து கொண்டு, இருக்கிறாள். வேணா இருக்கிறாள் வச்சுக்கலாம், இல்ல இருக்கிறது. இருக்கிறது இல்ல இருக்கிறான். சூப்பர். இங்க. இருக்கிறோம், இருந்தார்கள். இருக்கிறோம். இருக்கின்றன போலாமா? இருக்கின்றன. இருக்கின்றன, இருந்தன, இருந்து கொண்டு, இருக்கிறது. இருக்கிறான் இருக்கிறான் இருக்கிறது. இப்ப என்னன்னா இந்த இடம் தான். இங்க இருந்தது, இருந்து கொண்டு, இருக்கிறது. இப்ப இங்க பாருங்க, இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா பாக்குறது ரெண்டும் முற்று பெறாத வினைகள். இருந்துன்னு பாதியே நிக்குது பாருங்க, தொக்கி நிக்குது பாருங்க பவித்ரா மேம். சார் எஸ் Yes, சார். sir. இருந்து இங்க பாருங்க, இரு வந்துருச்சு. பி காம், பொறுமையா இரு. நீங்க முழுசா சொல்றீங்க. he was there, அவன் அங்க இருந்தான், தெளிவா இருக்கு பாருங்க. ஆனா பீன் வந்து ஹாவோ ஹேஸோ ஹேடோ தான் இருக்கணும். அதனாலதான் இருந்தா பாருங்க. இருந்தா வந்துருச்சா? இருந்தா. சோ இங்க எப்படி போடுவீங்க? ஹாவ். பெற்றிருக்கிறேன், இருக்கிறேன். ஹாவ் வந்து என்ன மாறும்? Had. சோ இந்த ஹேடு பாருங்க. இருக்கிறேன், இருந்தேன், இருந்து. அதான் இருந்தா வந்துருச்சா? Okay, sir. having இருந்து கொண்டு, has இருக்கிறது. Okay. So இதே மெயின் வெர்பா இருக்கிறப்ப பெற்று இருக்கிறதுன்னு வரும், சப்போர்ட்டிங் வெர்பு இருக்கிறதுன்னு வரும். சோ நீங்க எதுனாலும் ஓகே தான். நீங்க ஆனா இது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி விஷயம் தான் கரெக்டா தெரியணும். ஒரு டீச்சருக்கு வந்து பக்காவா தெரியணும். அவங்க அப்பதான் அந்த ஸ்டூடெண்ட்டை கரெக்டா நீங்க கொண்டு போக முடியும். அவங்களுக்குள்ள சந்தேகமே உங்களுக்கு ஒரு சமயத்துல இருந்ததுன்னா அந்த சந்தேகத்தை தீர்த்துடணும். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்களுக்கு ப்ராப்ளத்தை நீங்க சால்வ் பண்ணிக்கணும். உங்க ப்ராப்ளத்தை அதை வந்து அந்த சொல்யூஷனை தான் நீங்க அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும். ரொம்ப 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 முக்கியம் இது. இந்த இடம் எதுக்கு சொல்லணும்னா, ஐ ஹேட் விங்ஸ் ஐ வுட் ஃப்ளை. கண்டிஷனல் 2க்குன்னே பிரத்யேகமா இருக்கு. இஃப் ஐ வேர் யூ, நான் உன் பொசிஷன்ல இருந்தாலும் நான் பண்ணியிருக்க மாட்டேன்டா அப்படிங்கிறது தான். பண்ணியிருக்க மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு பதில் பண்ண மாட்டேன். இங்கதான் மிக்ஸ்டு வருது. இந்த இடத்துல தான் மிக்ஸ்டு வருது. அது இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல பார்த்துடலாம். நான் உன் பொசிஷன்ல இருந்தேன்னா பண்ண மாட்டேன்டா அப்படிங்கிறது ஒண்ணு. இங்க பாருங்க, அப்படியே பாருங்க, நல்லா பாருங்க. ரொம்ப ஈஸியா போச்சு. கண்டிஷனல் 2 ரைட், ரொம்ப ஈஸியா போச்சு. கண்டிஷனல் 2 மிக்ஸ்டு ஒன் பாருங்க. அப்படியே வச்சுக்கோங்க. பெஸ்ட் வே இதை லேர்ன் பண்றது. நான் உன் பொசிஷன்ல இருந்தேன்னா would not have done it. மிக்ஸ் ஆகுதா? என்ன இது ஏன் மிக்ஸ்டு வார்த்தை வந்து புரிஞ்சுங்களா? சிந்திச்சா இந்த பாருங்க, இங்க 2 இருக்கு, இங்க கண்டிஷனல் 3 வருது பாத்தீங்களா? எஸ் சார் 3 வருது. ஆமா மெயின் கிளாஸ் 3யோட மெயின் கிளாஸ் 2வோட ஈவ் கிளாஸ் எடுத்துரும். அதான் மிக்ஸ்டு. எஸ் சார் எஸ் சார் எஸ் சார். ஆனா மீனிங் ஒரு ரொம்ப ஆழ்ந்த மீனிங் பாருங்க. இங்கேயும் ரிக்ரெட் தான். அட பாவி அப்படி பண்ணிட்டியாடா அப்படிங்கிறது பாத்தீங்களா? அட பாவி அப்படி பண்ணிட்டியாடா,
நான் உன் பொசிஷன்ல இருந்தா பண்ணிருக்க மாட்டேன்டா, அப்படி Okay. பண்ணிட்டு வந்து நிக்கிறியடா. இது எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா? Yes, sir. வெரி வந்து அவ்வளவு ரிஸ்கியான. So இது இது பாசிட்டிவ்னா if I were you, I would have done it. இப்ப நீங்க அதுக்கு முன்னாடி எகைன் இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க ஒர்க் பண்ணணும் திருப்பி. எதுல 0 1 2 வெறும் இமேஜினரி தான். இது வந்து ரிக்ரெட், ரைட்? இந்த ரிக்ரெட்டை மிக்ஸ் பண்றாங்க பாருங்க இங்க. இதுல இங்க இருந்து 2ல இருந்து இதை எடுத்துக்கிட்டு 3ல இருந்து இப்படி பண்றாங்க பாருங்க. கண்டிஷனல் 3ல இருந்து மெயின் கிளாஸ் எடுத்துட்டாங்க, ரைட்? கண்டிஷனல் 2ல இருந்து ஈஃப் கிளாஸ் எடுத்துட்டாங்க. இது தெரியும், இதான் நமக்கு ஈஃப் கிளாஸ் தெரியும், ரைட்? Okay. ரைட். ஆனா அந்த மீனிங் புரியுதான்னு பாருங்க. நம்ம மிக்ஸ்டு 2வும் பண்ணுவோம். பண்ணிட்டு இந்த 6 கண்டிஷன்லையும் நீங்க வெவ்வேறு எக்ஸாம்பிள் வச்சு அது சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கணும், ரைட்? ஸோ இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப பாருங்க, இப்படி ஒண்ணு சொல்லுவாங்க பாருங்க. இஃப் நல்லா பாத்துங்க, இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணும் சிம்பிஜா. ஏன்னா நான் உங்களுக்கு நான் ஸ்பெசிஃபிக்கா இந்த கிளாஸ் எடுத்தது. Yes, sir. Yes, sir. If I had worked I would, நல்லா பாத்துக்கோங்க, be passing now. நல்லா பாத்துக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு வந்து இன்னும் தெளிவாக சொல்றேன். நிறைய எக்ஸாம்பிள் பண்ணாதான் உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா இங்க நமக்கு அட்ஜெக்டிவ் நவுனுங்கிற ஒரு பெரிய விஷயம் ஒன்று இருக்குது இதுல. Look at this. ஃபர்ஸ்ட் ஒரு இதை எடுக்கிறேன் நான். I'll just go with that. சிந்திச்சு இதை படிங்க. Sir, if I worked hard, I would be a doctor now. இப்ப பாருங்க, இது மட்டும் நான் சொல்றது புரிஞ்சுக்கணும். ஒர்க்ல ஹார்டு நம்பர் 3ல இருந்து ஈஃப் கிளாஸ் எடுக்கலாமா? Yes, sir. 3. நம்பர் 2ல இருந்து மெயின் கிளாஸ் எடுக்கணும். Yes, sir. 2. 3 3 to mix 2. Okay. இது ஹார்ட் எக்ஸ்பிளைன் பண்றது, ஆனா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. இது என்ன? Okay, sir. இது இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். மிக்சர் ஒன்று வந்து பாஸ்ட் ரிசல்ட், இந்த வார்த்தையை தான் அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டா அந்த நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து அவங்க டீச் பண்றப்ப கிளீனா சொல்லுவாங்க பாஸ்ட் ரிசல்ட். இது வந்து பிரசன்ட் ரிசல்ட். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வந்துடும். எல்லாமே பாருங்க ரிக்ரெட் தான் இருக்கு. எல்லாம் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ரிக்ரெட். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு வூண்ட் இருக்கும். அந்த வூண்ட் மூலமா ரிக்ரெட் பாஸ் ஆகிட்டே இருக்கும், ரைட்? இப்ப பாருங்க, இந்த ரிக்ரெட்டை தான் மிக்சர்ல சொல்றாங்க. அட பாவி, இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறியடா அப்படின்னு சொல்றது. இது புரியுதுங்களா? பாஸ்ட் ரிசல்ட் பண்ணி முடிச்சிட்டான், இதுக்கப்புறம் பண்ண முடியாது. பாஸ்ட் ரிசல்ட் பண்ணி முடிச்சிட்டான். ஏதோ ஒரு வகையில அவன் சைடுல ரிக்ரெட், நம்ம சைடுல ரிக்ரெட், ஏதோ ஒரு வருஷம் இருக்கு. ஐ வுட் நாட் ஹேவ் டன் இட். ஆனா இங்க பாருங்க, இப்ப நான் டாக்டரா இல்ல, அது எனக்கு வலிக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் மட்டும் ஒர்க் பண்ணியிருந்தேன்னா நான் இந்நேரம் டாக்டரா இருப்பேன். டாக்டரா இருப்பேன், இந்நேரம் டாக்டரா இருப்பேன். பாத்தீங்களா? டாக்டரா இருப்பேன். இமேஜினரி பாத்தீங்களா? இமேஜினரியா வந்து V1 வருது, 9M இங்க வருது. 9Mங்கிறது 2க்கு, இங்க 2ல வர்ற மாதிரி, இங்க வந்து 3ல வர்ற மாதிரி ஹேண்ட் ஒர்க் ஆகுது. இது பிரசன்ட் ரிசல்ட் ஒரு ஏமாற்றமா இருக்கு. இது பாஸ்ட் ரிசல்ட் வருந்தக்கூடியது. இது புரியுதுங்களா? மிக்ஸ் 1 மிக்ஸ் 2. நம்ம நிறைய எக்ஸாம்பிள் பண்ணுவோம். we have another 20 minutes. நிறைய எக்ஸாம்பிள் பண்ணுவோம். அப்போ வந்து
சார் ஒரே ஒரு கொஸ்டின் சார். ஆனா இது ஓகே. ஆனா இந்த இடத்துல would have போட்டாலும் ஒரே மாதிரி தானே சார் இல்ல இருக்கும். வராது. வராது. I would have become doctor. If I had worked, I would have become doctor. Fast item. மீனிங் வந்து இப்போ உள்ள ரிசல்ட் குறிக்கல, எல்லாமே முடிச்சு போடதான் குறிக்குது. இதோட ரிக்ரெட் வேற மாதிரி வேற லெவல்ல இருக்கு பாத்தீங்களா. இப்ப அந்த ரிசல்ட் நான் இன்னும் கொஞ்சம் ஃபியூ மோர் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். அப்பதான் ஓகே சார். நீங்க டிஃபரன்ஸ் மிக்ஸ்டுலயே அப்போ மிக்ஸ்ட் 1 மிக்ஸ்ட் 2 இந்த ரெண்டு தான் இருக்கா சார்? ரெண்டு மிக்ஸ்டு தான் அவங்க பொதுவா இது பண்ணுவாங்க. பொதுவா இந்த ரெண்டு தான் எப்பவுமே 2 3 3 2 இப்படிதான் இருக்கும். அவ்வளவு. இங்க அப்படியே நீங்க வேற எதுவும் ஃபியூச்சர் ரிசல்ட் எல்லாம் போட்டாலும் அது திருப்பி பிரசன்ட் ரிசல்ட் தான் ஃபியூச்சர் ரிசல்ட்டா கொடுப்பாங்க. ஒண்ணு இல்லை. இப்படி போடுறேன் பாருங்க. நான் போட்டது இது வந்து அந்த டைமிங் எப்படி கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். லெட்ஸ் லுக் அட் திஸ். மிக்ஸ்ட் ஒன்று பாருங்க. லுக் அட் திஸ். சிந்திச்சு அதை படிங்க. Yes sir. If I had worked harder last year, I would be promoted by now. எஸ். இப்ப பாருங்க, ஐ வுட் பி ப்ரமோட்டட் பை நவ். இது வந்து இது புரியுதா உங்களுக்கு என்னன்னு? 2 என்னன்னு புரியுதுங்களா? வுட் பி ப்ரமோட்டட். Yes sir. ஆயிருப்பேன். ப்ரோமோட் ஆயிருப்பேன். என்ன டென்ஸுங்க இது? present. இல்ல இது இமேஜினரி. Imaginary ஆனா presentல சிம்பிள் ஃபியூச்சர் இல்ல சார். இது வந்து ஏதோ சொல்ல வரீங்க நீங்க. ஒண்ணுத விட்டுட்டீங்க நேத்தி. முக்கியமா இந்த பாயிண்ட பண்ணணும். அதை வந்து அப்ளை பண்ணல நீங்க இன்னும். இது மிக்ஸ்ட் நீங்க போட்டீங்களா? இது மிக்ஸ்ட் டூல் போட்டீங்க. 2 ஓகே மிக்ஸ்டு 2. ஓகே, இங்க பாருங்க, நல்லா பாருங்க. you got a 7, right? you got a 7. சரியா? இங்க 11 வரும்ல, பாசிவ் வாய்ஸ் எல்லாம் வருங்க. எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். எஸ் அதை சார். விட்டா பாத்தீங்களா 11. இப்ப சொல்லுங்க. பாசிவ் ஃபார்ம். அதான் பாசிவ் ஃபார்ம் தான் நான் யோசிச்சிட்டு இருக்கேன் சார். இது வந்து அவ்வளவுதான். 99. ஓகேவா? 11 ஒண்ணுதான், 19 ஒண்ணுதான். ஒன்லி 10 வாய்ஸ்ல மாறுது, டென்ஸ் மாறுமா? எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். இப்ப மிக்ஸ்ட்ல வந்து ஐ வுட் பி ப்ரமோட்டட் பை நவ். பவித்ரா மேம், இந்த இடத்துல கரெக்டா நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி பண்றப்ப ஆக்டிவ் வாய்ஸ் தான் நம்பர் போட்டுருங்க. ஓகே. இங்க போடலாமா? மிக்ஸ்ட். ஓகே. மிக்ஸ்ட் 1. ஃபர்ஸ்ட் மிக்ஸ்ட் 1 போட்டுக்குவோம். மிக்ஸ்ட் 2 போடுவோம். கேர்ஃபுல். இந்த மிக்ஸ்ட் 1 போடுறப்ப செஞ்சு அந்த நம்பர் என்ன வருங்க? என்ன சார்? மிக்ஸ்ட் 1 2 3 2 சிம்பிள் பாஸ்ட் 5 சார். 5 மிக்ஸ்ட் 1 என்ன நம்பர் வரும்? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு மிக்ஸ்ட் 1 வந்து மிக்ஸ்ட் 1 முதல்ல வந்து 3 2 சார். ஓகே ஓகே 3 7. 7 என்ன? மிக்ஸ்ட் 1. இது மிக்ஸ்ட் 1 நீங்க என்ன? சாரி சார், நான் வந்து ஃபர்ஸ்ட் 5 தான் சொன்னேன். என்ன இது இன்னும் என்ன சொல்றது? இங்க பாருங்க. 2 3 ஓகே 5 தான் சார். மிக்ஸ்ட் 1 வந்து என்ன வரும் அப்ப? 5 இங்க என்ன வரும்? ஓகே 5 3 தான். 3 வந்து 7 சார். இருங்க. இந்த இடம் வந்து எனக்கு இது வேணும். இத முடிங்க. 3ல வந்து மெயின் கிளாஸ். ஓகே மெயின் கிளாஸ். ஏன் கஷ்டப்படுறீங்க? நீங்க அடிச்சிடலாமே. ஒரே நிமிஷம் சார். இது மிக்ஸ்டு 1 வந்து 11 சார். 11 மட்டும் கிடையாது. 11M. சாரி 11M. இப்ப நீங்க இது பண்ணிட்டீங்கன்னா இந்த 5க்கு பதில் 7 போடுவீங்க. எஸ். 19. இங்க again இருங்க. இங்க எப்பயுமே பேசிவ் தான் வருமா சார்? அப்பனா இருங்க. ஒரே நிமிஷம். 9 போட்டிருக்கீங்களா? மிக்ஸ்ட். இப்ப அடுத்த லேயரை உள்ள போட்டுடலாம். ரைட்? இது நேற்று சொல்லிக் கொடுக்காத லேயர் தான். ஆனா அந்த லேயர் வந்து இன்டைரக்டா சொல்லிட்டோம். இந்த 9 பதில் என்ன பண்ணலாம்? 11
என்ன சார் 9 புரியல 9M. இந்த ஒண்ணுக்கு பதில் என்ன போடலாம்? 13 போடலாமா? அதுபடி ஓகே 13 Passive voice. Okay. வாய்ஸ் தான் ஓகே 1 13 ரைட். இங்க சொல்லுங்க 9 1 13 எஸ் சார் என்ன போடுவீங்க? 990 19 சூப்பர். 5 பேர் என்ன போடுவீங்க? 16 சூப்பர். again அதானே சார் 19 எம் அவ்வளவுதான். ஒரு இதுக்கு போடாம எல்லாத்துக்கும் நான் போட்டது என்னன்னா ஒன்ஸ் ஃபார் ஆல் உங்களுக்கு செட்டில் ஆயிடும். எஸ் சார் 7 பதில் 18 சூப்பர். 11 பதில் 20 மட்டும் தான். 11 பதில் 20 எம் வெரி குட். 5 again 16 சூப்பர். இங்க again 20 எம் ஓகே அவ்வளவுதான். எல்லா பாசிபிலிட்டியும் உள்ள கொண்டு வந்துட்டீங்க. என்ன again கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க இதுதான் அப்படின்னு. அதுக்கப்புறம் போட்டு கலக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. again 18 19 எம் பவித்ரா மேம் உங்களுக்கு கேட்டா பவித்ரா மேம் Yes, sir. மறுபடியும் ஆனா ரீகால் பண்ணோம். அது என்ன பாரு சிந்திஜா அவ்வளவு ஒர்க் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் இவ்வளவு குயிக்கா வருது அவங்களுக்கு. எஸ். அதனால நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா வந்துடும். அது எல்லாமே இருக்குது. வீடியோ இருக்கு உங்களுக்கு. நோட்ஸ் அவங்க என்ன சிந்திஜா நோட்ஸ் கிடைக்கலன்னு நீங்க என்ன கிடைக்கல உங்களுக்கு? எனக்கு நீங்க அன்னைக்கு நேத்து எடுத்தது அந்த இந்த பாருங்க இல்ல சார் டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு உள்ளதுதான் அனுப்புவீங்கன்னு நான் நினைச்சேன் சார். அதுல வந்து அந்த டென்சஸ் தான் இருந்துச்சு, வெர்ப் டென்சஸ் தான் இருந்தது. அதனால கேட்டேன் சார். எனக்கு மேபி ஓபன் ஆகல. ஒரே ஒரு பிடிஎஃப் தானே சார் அது? இல்ல ஒரு இது இல்ல. அது 58 ஒர்க் ஷீட் ஒண்ணு அனுப்பிடுங்க. அப்படியா சார்? சரியா அப்ப எனக்கு ஓபன் ஆகலையா இல்ல நான் சரியா பாக்கலையான்னு இந்த 58 இல்ல ஸ்க்ரால் அப் பண்ணா வரும். ஓ சாரி நான் தான் ஓபன் பண்ணோடனே டென்ஸ் மட்டும் இருந்த மாதிரி தெரிஞ்சுதா? அதான் சரி நான் தான் தப்பா எல்லா புரிஞ்சுக்கிட்டேன். கிளாஸோடதும் இருக்கும். ஓகே சார், அப்ப நான் கண்டிப்பா பாக்குறேன் சார். இன்னைக்கு பாக்குறேன் சார் ஓபன் பண்ணி. Right. இந்த பாயிண்ட் எதுக்கு நான் சொன்னேன்னா இதை நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இது வந்து ஒரு மிக்ஸ்டு வந்து ஒரு 4-5 போடுவோம் நம்ம. You will see. You will appreciate one after another. ஆனா எல்லாமே 100% உள்ள போகணும்னு அவசியம் இல்லை. சில டவுட்டோட போனீங்கன்னாலும் பிரச்சனை கிடையாது. நத்திங் ராங். பட் நான் சிலது உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு ஒரு மிக்ஸ்டு 2-1 மாத்தி போடுறேன். பிளாங்க் ஸ்கிரீன் பிளாங்க்ல இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்குள்ள நாலேஜ் அப்படியே இறக்கிடுங்க. பவித்ரா மேம் இதை படிங்க. If I had known how important this was, I would be handling it differently now. இப்ப பாருங்க சுதிஜா, நீங்க கேட்ட Yes, sir. கேள்விக்கான பதில் வந்து 3-2. பாருங்க. டைமிங் வேறையா இருக்கு. எஸ் சார். அது ரெகுலட்டு முடிஞ்சு போன ஒரு விஷயம் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இது எஸ் சார். ஆனா டோட்டலி டிஃபரெண்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வருது பாருங்க. டைம் அந்த பாஸ்ட்ல இருந்து பிரசன்ட் கொண்டு வரீங்க பாருங்க. எஸ் சார். Mixed 2 தானே சார் இது? அஃபெக்ட் ஆகுது இந்த பிரசன்ட் ரிசல்ட். இதுக்கு தமிழ்ல சொல்லுங்க பார்க்கலாம். If I had known how important this was, I would be handling differently now. அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் எனக்கு இருந்திருந்தா நான் அது வந்து டிஃபரெண்டா ஹேண்டில் பண்ணிருப்பேன். இப்ப பண்ணிட்டு இருந்திருப்பேன். அப்ப தெரிஞ்சது இப்ப தெரியுதுங்க. இப்ப தெரியுது. ஆனா அது அப்பயே எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த டைம்ல நான் டிஃபரெண்டா ஹேண்டில் பண்ணிருப்பேன். இப்ப பாருங்க ஐ வுட் பி ஹேண்டில் பண்ணுவேன். புரியலையா? புரியுது சார். பண்ணுவேன் பண்ணி இருப்பேனுக்கும் பண்ணுவேங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகே இப்ப எனக்கு அதை மட்டும் டைம்ல அதை பண்ணுவேன். நான் இப்ப டிஃபரெண்டா பண்ணுவேன். இப்ப இஃப் ஐ ஹேட் விங்ஸ் ஐ வுட் ஃப்ளைன்னு சொல்ல பாத்தீங்களா? ஐ வுட் ஃப்ளைய மட்டும் தான் இங்க எடுத்திருக்கோம். இந்த பாருங்க ஐ வுட் பி ஹேண்ட்லிங். லுக் அட் தட். ஐ வுட் பி ஹேண்ட்லிங். You see நீங்க சொல்ற மாதிரி இத வந்து டிஃபரெண்ட் சிச்சுவேஷன்ல நிறைய சொல்லி பார்த்தாதான் சார் பார்க்கலாமா? இன்னைக்கு ஒரு 4-5 பார்த்துடலாமா? Yes sir. இது mixed 2 தானே சார்? Mixed 2. Very good.
இன்னும் வரும் பாருங்க. இப்ப Me நீங்க too. சொல்ல சொல்ல வந்துரும் பாருங்க. ரைட். If you had an சார் மிக்ஸ்டு டூ வந்து எப்பயுமே would be ன்னு தான் வருமா அப்பனா? would be வரும். இந்த இடத்துல ஹேண்ட்லிங் அட்ஜெக்டிவ் வச்சுங்க நீங்க. ஓகே would be ன்னு தான் வரும். be ஓகே. தான் மெயின் verb. அப்ப வச்சுங்க 9m வந்துரும் பாருங்க. ஆமா சார். சம்டைம்ஸ் ed வரும், சம்டைம்ஸ் ing வரும். ஆனா adjective தான். Okay. அட்ஜெக்டிவ். ரைட். இப்ப பாருங்க இத படிங்க. If you hadn't eaten so much, you wouldn't feel sick now. இப்ப புரியுதுங்களா? இப்போ ஒரு ஃபீல் பண்றா பாருங்க. அந்த ஃபீல பண்ண மாட்டான்னு அர்த்தம். எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா? இது முடிஞ்சு போன விஷயம் இல்ல. இப்ப அந்த ஃபீல் இப்ப ஆகுது. புரியுதுங்களா? இப்ப அவன் ஃபீல் அக்செப்ட் பண்றான். நீ நிறைய சாப்பிட்டடா, அதனாலதான் உனக்கு வயிற்று வலிக்குது. இப்ப புரியுதுங்களா? Yes, sir. எவ்வளவு பெரிய விஷயம் புரியுதுங்களா? டைம் ஆகுது பாத்தீங்களா? இது Yes, sir. கண்டிஷனல் ட்ரீ கிடையாது அப்படிங்கிறது நல்லா தெரியுதா? என்ன சார்? நவுங்கிற வேர்டு கண்டிஷனல் த்ரீ கிடையாது. இது நவுங்கிற Yes, sir. Yes, sir. Yes, sir. Yes, sir. சிங்கிள் வேர்டு பிரசன்ட் கண்டினியூஸ் மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஆனா இப்ப நடக்கிற ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்றாங்க. ரெண்டு ஒண்ணுதான் பிரசன்ட் கண்டினியூஸ்லாம். இப்ப நடக்கிற விஷயம் இந்த நவுங்கிற வேர்டு யூஸ் பண்றாங்க பாருங்க. கோ வித் மிக்சர் டூ கன்ஃபியூஸ் ஆகுது. இது புரியுதா? இது நான் அப்பப்ப சொல்லிட்டே இருப்பேன். கண்டிஷனல்ஸ் வந்து கரெக்டா புரிஞ்சுக்கணும்னு. நடந்து Yes, sir. இப்ப ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பிரசன்ட் ரிசல்ட் வயிற்று குடைச்சல் இருக்கு. நிறைய சாப்பிட்டாரு. அப்பயே சாப்பிட்றப்பயே சொல்லும், நிறைய சாப்பிடாதனா வயிறு பிரச்சனை பண்ணிட்டு வயிறு பிரச்சனை பண்ணிடுச்சு. இப்ப வயிறு முடியாம இருக்குது. ஓகேவா? Yes, sir. Yes, sir. Yes, sir. இப்ப பாருங்க. You had gone to bed earlier. பவித்ரமா படிங்க. If you had gone to bed earlier, I wouldn't be so tired today. தமிழ்ல சொல்லுங்க. எனக்கு தோராயமா சொல்ல போதும். கரெக்டா சொல்லுங்க. நேத்து நான் சீக்கிரமாவே தூங்கி இருந்தேன் அப்படின்னா இப்ப இன்னைக்கு நான் இவ்வளவு டயர்டா ஃபீல் பண்ணிருக்க மாட்டேன். அவ்வளவுதான். இன்னைக்கு நான் இப்ப டயர்டா ஃபீல் பண்றது பண்ணிருக்க மாட்டேன். புரியுதுங்களா? இப்ப ஆனா பண்ற மிக்ஸ் இது புரியுது. ரெகுலேட்டர்ல பிரசன்ட் இன்வால்வ் ஆகுது. நீங்க கண்டிஷனல் த்ரீல பிரசன்ட் இன்வால்வ் ஆகாது. ஓகே. இப்ப அவங்க எங்க இருந்து பிரிக்கிறாங்க பாருங்க. கண்டிஷனல் த்ரீல இருந்து ஈவ் கிளாஸ் எடுக்கிறாங்க. பாத்தீங்களா? வுட் பி 9m வந்துருச்சா? 9m வந்துருச்சா? டயர்டு வந்து அட்ஜெக்டிவ், சோ வந்து அட்வர்ப். அவ்வளவுதான். சிந்துஜா, இந்த பாயிண்ட் புரியுதான்னு மட்டும் பாருங்க. Yes, sir. Yes, sir. Again, mixed condition சாதாரண விஷயம் இல்லை. இவ்வளவு தூரம் வந்து அப்படியே சூட்டா பண்ணிடணும். பட் நிறைய எக்ஸாம்பிள் பண்ண அப்படியே வெளில வந்துரும். இப்ப பாருங்க, லுக் அட் திஸ். நம்ம அடிக்கடி போடுறதுதான். அதை நான் மிக்ஸ்ல மாத்திருக்கேன் பாருங்க. லுக் அட் கண்டிஷன் 0 1 2 3ல போடுவோம். சிந்திச்சு அதை படிங்க. If he had passed the exam, he would be working in a top company now. இப்ப புரியுதுங்களா வித்தியாசம்? எஸ் சார். அவன் வந்து அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி இருந்தா இப்ப அவன் அந்த கம்பெனில ஒர்க் பண்ணிருப்பான். இப்ப பண்ணிட்டு இருப்பான். ஆனா பண்ணாம போயிட்டான். ஏன்னா அவன் பாஸ் ஆகல. இப்ப அவன் வேற கம்பெனில, சாதாரண கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அந்த எப்படி அவங்க எவ்வளவு கிளவரா கண்டிஷனல் 2 3 கம்பைன் பண்றாங்க பாருங்க. இப்ப பாருங்க. இப்ப இன்னொன்னு போடுறேன். இன்னும் கொஞ்சம் ரொம்ப சொல்யூஷனுக்கு க்ளோஸ். Yes, go with it. Sindhuja. Yes, sir. If she had learned Spanish, she would be able to talk to him now. Yes, இப்ப அந்த ஸ்பானிஷ் ஆளு பக்கத்துல நிக்கிறாரு. அப்பயே தலையில அடிச்சிட்டோம். ஸ்பானிஷ் பண்றான்னு படிக்காம விட்டுட்டான். இப்ப பாருங்க, இப்ப பக்கத்துல அழகா ஸ்பானிஷ்ல பேசிட்டு இருக்கலாம் நேரம். சார், ஆனா எனக்கு திரும்ப திரும்ப வந்து நம்மளோட தேர்ட் கண்டிஷனலே வந்து சொன்னா மேட்ச் ஆகுற மாதிரியே இருக்கு சார். நான் சொல்லி பார்த்தேன். இப்ப வந்து இந்த எக்ஸாம்பிளே நம்ம வச்சுக்குவோம் சார். இப்ப அவங்க வந்து அவங்களே ஃபீல் பண்றாங்கன்னு வச்சுக்கோமே. நான் பண்ணிருந்தா யூஸ் பண்ண மாட்டீங்களா? நவுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டீங்களா தேர்ட் கண்டிஷனல்ல? ஆமா சார். ஆனாலும் அது அந்த மீனிங் தானே சார் வரும். இப்ப நான் நீங்க பிரசன்ட்ல you are living the present. She would be able to talk to பக்கத்துல நிக்கிற அந்த ஸ்பானிஷ்காரரு. எனக்கு புரியுது சார். ஆனா அவங்களால பேச முடியல. இப்ப இன் கேஸ்
இது அப்படியே ஆப்போசிட்டா சொல்றாங்க பாத்தீங்களா? அவன் வந்து கத்திருந்தான்னாக்கா இப்ப பேசலாம், பேசியிருந்திருக்கலாம் இல்ல பேசலாம், பேசியிருந்திருக்கலாம் ஓகே இல்ல பேசலாம். புரியுதுங்களா? நீங்க கொண்டு வரணும். நெக்ஸ்ட் கண்டிஷன் சாதாரண கான்செப்ட் இல்ல. அதாவது பவித்ரா மேம்க்கு எனக்கு ஒரு அதான் சார் எனக்கு அத நீங்க சொல்றது எனக்கு கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஆனா அதுவும் இதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரியே இப்ப வந்து நான் கத்திருந்தா நான் அது பேசியிருந்திருப்பேன் அப்படிங்கறதும் ரெக்ரெட் தானே சார். நான் கத்திருந்தா நான் பேசியிருந்திருப்பேன். அவங்க சொன்னதை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பவித்ரா மேம் தப்பு ஹேட் பீனுக்கும் வேருக்கும் உள்ள வித்தியாசம். ஹேட் பீனுக்கும் வேருக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே டச் பண்றாங்க. இவங்களுக்கு ஒரு ரே ஆஃப் ஹோப் இருக்குது பவித்ரா மேம். இது பிடிச்சிடலாம்ப்பா அப்படிங்கிற நம்பிக்கை வந்துருச்சு இல்லைங்களா பவித்ரா மேம்? Yes, sir. எஸ். இப்ப பாருங்க சிந்துஜா மேம் இது படிங்க. If they had traveled to Europe, they would be enjoying their vacation now. இப்ப அது ரெண்டுமே பாஸ்ட்ல முடிஞ்சு போய் தூக்கி போட்டுட்டோம் பாத்தீங்களா? ஆனா இந்த இடத்துல ஒரு பிரசன்ட்ல ஒரு லிங்க் கொடுக்குறாங்க. அந்த பிரசன்ட் லிங்க் தான் மிக்ஸ்ட். இந்த would be-னு வருதுல்ல, இதான் கண்டிஷனல் 2ல இருந்து இருக்கிறாங்க. had traveled கண்டிஷனல் 3ல இருந்து இருக்கிறாங்க. இப்ப அதுக்கு வித்தியாசம் என்ன? இப்ப பாருங்க, if they had traveled to Europe, they would have enjoyed their vacation. Now வராது. Yes, sir. They would have enjoyed would be enjoying வராது. அதையும் இது யோசிச்சு பாருங்க. would have enjoyed. இப்ப வந்து ஆனா இது வந்து அது பாஸ்ட் ரிசல்ட், இது பிரசன்ட் ரிசல்ட் பாத்தீங்களா? ரிசல்ட் பிரசன்ட்ல இருக்கு பாத்தீங்களா? அதனால Sir, பாஸ்ட் ரிசல்ட் பிரசன்ட் ரிசல்ட்னு சொல்றேன். மிக்ஸ்டு 1 2 3 பார்த்துட்டு திருப்பி வரலாம். மிக்ஸ்டு 1 2 பார்க்கலாமா? ஏன்னா டைம் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். இருந்தாலும் Yes, sir. மிக்ஸ்டு 1 பார்க்கலாமா? Yes, okay, sir. sir. நான் சனிக்கிழமை இந்த கிளாஸ் இருப்போம். டோன்ட் வரி. Okay. சனிக்கிழமை எடுக்கலாம். சிந்துஜா உங்களுக்கு நான் Yes, yes, sir. Yes, sir. Sure, sir. மிக்ஸ்டு 1 போட்டீங்கன்னாக்க இன்னும் கொஞ்சம் அந்த பசில் சால்வ் ஆகும். Okay. பை தி வே இது ஒரு டஃப்பான கான்செப்ட். சிந்துஜா பவித்ரா ரெண்டு பேருக்குமே சொல்றது ஈஸி கிடையாது. இவ்வளவு தூரம் நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு Thank you, sir. இந்த இடத்துல வந்து நீங்க டவுட் கேட்டாலும் இப்ப பாருங்க சிந்துஜா அதை படிங்க. If I weren't so busy, I would have helped you yesterday. இப்ப பாருங்க இந்த would have helped இருக்குல்ல, 11 எடுக்கிறீங்க. Yes, yes, sir. Yes, sir. பாருங்க பாஸ்ட் ரிசல்ட் கொண்டு போறாங்க பாருங்க. Yes, sir. ஹியூஜ் ரிக்ரெட் இருக்கு பாருங்க. Yes, sir. அதனால தான் சார் நான் சொல்றேன். அது இதுலயும் எல்லாமே ரெக்ரெட் இருக்கு, regret அதுலயும் இருக்கு. ரெக்ரெட் இருக்கு. எல்லாமே regret. ரெண்டுமே ரெக்ரெட், ரெண்டுமே ஆனா மேட்ச் ஆகுற மாதிரி. தமிழ்ல சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க பாப்போம். அது நான் வந்து பிஸியா இல்லன்னா இல்ல இல்லாம இருந்தா இல்லாம இருந்தா நான் ஹெல்ப் பண்ணி இருந்திருப்பேன் உனக்கு. ஹெல்ப் பண்ணிருப்பேன். எவ்வளவு பெரிய ரிக்ரெட் பாஸ்ட்ல என்ன உள்ள செட்டில் ஆயிடுச்சு பாருங்க. பாஸ்ட்ல இது வந்து they would be enjoying their vacation nowங்கிறது பிரசன்ட்ங்க. பிரசன்ட் ஓகே ஓகே சார், ஓகே சார். சும்மா புரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு. ஆனா இது ஃபுல்லாவே பாஸ்ட்ல இருக்கு, இது பிரசன்ட்ல இருக்கு. அவ்வளவுதான். அவ்வளவுதான். இப்ப நவ்வுன்னு அவங்க ஹூப் பண்றாங்க பாருங்க. நவ் எஸ்டர்டேன்னு ஹூப் பண்ணிருக்காங்க பாருங்க. எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். சோ இன்னும் ஒண்ணு எப்பயுமே இந்த கீவேர்டோட வருமா சார்? இல்ல நீங்க எங்களுக்கு எப்பயுமே வரும். எஸ்டர்டே நவ்ங்கிறது வரும். சூப்பரா இங்கிலீஷ் எழுதுறவங்க பேசுறவங்க பாத்தீங்கன்னா சூப்பரா யூஸ் பண்ணுவாங்க. அது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம். இதான் கமலஹாசன் படம்னு கண்டுபிடிச்சலாம். பார்த்தோன்னே பளிச்சுன்னு வந்து நிக்கும். அப்படி ஒரு சீன் 20 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அப்படியே இருக்கும். பாருங்க. எஸ் சிந்துஜா அதை படிங்க. Yes, sir. If she were more confident, she would have gotten the promotion last year. பாருங்க பாஸ்ட்ல Yes, sir. பாஸ்ட் Yes, ரிசல்ட். sir. Yes, sir. இப்ப நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். ஆனா அப்ப நான் கான்ஃபிடென்ட்டா இல்ல. சோ இருந்தா அவ்வளவுதான். இப்ப பாருங்க இன்னும் ஒண்ணே ஒண்ணு மட்டும் பார்த்துடலாம். நீங்க இந்த ரிசல்ட் தான் பார்க்கணும் சிந்துஜா. எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். பாத்தீங்கன்னா கொண்டு வந்துடலாம். எஸ் இங்க எல்லாமே சிக்னல் வேர்ட் கொடுக்குறாங்க பாருங்க. இப்ப தமிழ்ல சொல்லுங்க பாருங்க. Okay, sir. If I were not afraid of heights, I would have gone skydiving last summer. எஸ்
நான் வந்து உயரத்தை பார்த்து பயப்படாம இருந்தா 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 நான் வந்து ஸ்கை டைவிங் வந்து போயிருப்பேன் லாஸ்ட் லாஸ்ட் இயர். பாஸ்ட் ரிசல்ட் ஒரு பெரிய ரிக்ரெட், பாஸ்ட் நடந்த ஒரு ரிக்ரெட், இந்த ரிக்ரெட் இங்க கொண்டு வர்றாங்க. அதே ரிக்ரெட் தான் இங்க, ஆனா பிரசன்ட்ல எடுத்து விடுறாங்க. பிரசன்ட்ல இருக்கிறப்ப அது மிக்ஸ்டு ஒன்னா ஆயிடுது. ஏன்னா கண்டிஷனல் 2ல இருந்து இது பாரோ பண்றாங்க, இது கண்டிஷனல் 3ல இருந்து இதை பாரோ பண்ணிட்டு கண்டிஷனல் 2 அப்படியே வச்சிருக்காங்க. ஸோ கண்டிஷனல் 2 பொறுத்த வரையிலும் நீங்க இந்த பார்ட் வந்து ரிக்ரெட் கிடையாது. என்னன்னா என்ன தெரியுங்களா, இஃப் ஐ வேர் நாட் அஃப்ரைட் ஆஃப் ஹைட்ஸ்னா இப்ப நான் வந்து ஹைட்ஸை பத்தி பயம் இல்லாம இருக்கலாம், ஆனா அப்ப நான் பயத்தோட இருந்தேன். புரியுதுங்களா? அப்ப நான் Yes. பயத்தோட அவங்க பாஸ்ட்ல கனெக்ட் எவ்வளவு பக்காவா கனெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஆனா இஃப் ஐ ஹேட் விங்ஸ் ஐ வுட் ஃப்ளைங்கிறது பாஸ்ட் கிடையாது. புரியுதுங்களா? இஃப் ஐ ஹேட் விங்ஸ் இமேஜினரி, இது ஆனா வந்து பாஸ்ட்ல உள்ள இமேஜினரி. அது இஃப் ஐ ஹேட் விங்ஸ்ங்கிறது பிரசன்ட்ல உள்ள இமேஜினரி இருக்கலாம், ஃபியூச்சர்ல கூட இருக்கலாம். ஆனா பாஸ்ட்ல இமேஜினரி கிடையாது அது. புரியுதுங்களா? கண்டிஷனல் 2ல இருந்து இருக்கிறப்ப இங்க போடுறப்ப வேற மாதிரி வந்துருச்சு பாத்தீங்களா? இஃப் ஐ ஆர் நாட் அஃப்ரைட் ஆஃப் ஹைட்ஸ் ரொம்ப தெளிவா, இஃப் ஷி வேர் மோர் கான்ஃபிடென்ட். பாஸ்ட்ல நான் கான்ஃபிடென்ட்டா இல்ல, நான் கான்ஃபிடென்ட்டா இல்ல, பாஸ்ட்ல இதை நான் பண்ணியிருந்திருக்கலாம், நான் இப்படி இருந்திருந்தா இதை பண்ணியிருந்திருக்கலாம். லுக் அட் தட், லுக் அட் தட். இதுக்குள்ள அதுக்குள்ள ஒரு வித்தியாசத்தை பாருங்க. லாஸ்ட் சம்மர், லாஸ்ட் இயர் எவ்வளவு க்ளோஸா வருது பாருங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு தேவைதான். நீங்க ஒர்க் பண்ணுங்க. உங்களுக்கு வேணா எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள்ஸ் அனுப்புறேன். நம்ம சாட்டர்டே வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆமா சார், நீங்க அதை அனுப்புங்க சார். அப்பதான் சார் அதை கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணவும் நிறைய வந்து கிளாரிஃபை ஆகும் சார். நீங்க அனுப்புங்க, நான் எனக்கெல்லாம் இதுலதான் இருக்கணும். இந்த வேர் போட்டு கண்டிஷனல் 2ல இஃப் கிளாஸ் எடுக்கிறோம், கண்டிஷனல் 3ல இருந்து மெயின் கிளாஸ் எடுக்கிறோம். எடுக்கிறப்ப மிக்ஸ்டு ஒன்னா ஆகுது. நீங்க பேரெல்லாம் மாத்தினாலும் பரவாயில்ல, இந்த இடம் மாறக்கூடாது. ரிசல்ட் வந்து would have helped you yesterday in past result. இது past result, past இது ஆனா present result. Always remember present resultனா நீங்க இங்க past perfect தான் யூஸ் பண்ணணும் present result கொண்டு வரதுக்கு. பட் past result வேணும்னா simple past இந்த imaginary யூஸ் பண்ணிக்கணும். எஸ் சார். ஆல்ரைட். சிந்துஜா, பவித்ரா மேம் எப்படி இருக்குது? இது பண்ணிடலாமா? Yes, sir. இந்த கீவேர்டை கொண்டு வந்துட்டீங்கனாலே கண்டுபிடிச்சலாம் கண்டிஷன் என்ன கண்டிஷன். இது கொண்டு வந்து இஃப் கிளாஸ் மெயின் கிளாஸ் அடிச்சு உடைச்சிடலாம். 0 1 2 3 0 1 2 3 எவ்வளவு தரவா இருக்கீங்களோ மிக்ஸ்டு ஈஸியா கொண்டு வரலாம். மிக்ஸ்டு வந்து ஒன்லி ரிசல்ட் ஃபோக்கஸ்டு. ரிசல்ட் வந்து பிரசன்ட்ல இருக்கா பாஸ்ட்ல இருக்கான்னு சொல்லுது. ஆனா கண்டிஷனல் 3ல ரிசல்ட் பாஸ்ட்ல இருந்து எல்லாமே முடிஞ்சு போச்சு, பிரசன்ட் பாஸ்ட்ங்கிற ஒரு பிரச்சனையே இல்லை. அதே மாதிரி கண்டிஷனல் 2ல பியூர் இமேஜினரி, நடக்கிறத விட நடக்காம இருக்கிறதா பாசிபிலிட்டி அதிகம். எஸ் சார். ஸோ கண்டிஷனல் 2ங்கிறது வேற அனிமல், கண்டிஷனல் 3ங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட் அனிமல், மிக்ஸ்டு 1ங்கிறது வேற ரிசல்ட் கொடுக்கறது, மிக்ஸ் 2ங்கிறது வேற. ஸோ அகெயின் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் திங்ஸ் டு எக்ஸ்பிளைன் இன் இங்கிலீஷ். எஸ் சார். எஸ் சார். தமிழ்ங்கிற ஒரு பெரிய கேடயத்தை வச்சுதான் நம்ம அதுக்கு இருந்து தப்பிச்சிட்டோம். அவ்வளவு நீங்க புரிஞ்சுக்கிட்டே தப்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். எஸ் சார். தப்பிக்கிறது அதான் முக்கியம். I'll see you all. I'll see both of you on Saturday. ஓகே சார். தேங்க் யூ சார். Okay. Thank you, sir. See you later. கண்டிஷனல்ஸ் கண்டிப்பா இந்த மிக்ஸ்டு அனுப்புங்க சார். அனுப்பி விடுறேன். ஓகே. தேங்க் யூ சார். தேங்க் யூ. Thank you.